நம்ம தீக்ஷு குட்டிக்கு குளியல் போட்டு காலி ஆயிடுச்சு. நான் பொறந்து 10 நாள்ல அந்த பாத்திங் பவுடர் ரெடி பண்ணேன். அது கிட்டத்தட்ட ஒரு 8 மந்த்ஸ்க்கு நல்லாவே வந்துருச்சு எங்களுக்கு. அவள் பொறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் சோப்பு ஸ்மெல் கூட அவளுக்கு என்னன்னு தெரியாது. சோப்பு போட்டு குளித்ததே கிடையாது. எங்களோட பேபி டாக்டரும் இந்த பாத்திங் பவுடரை பற்றி சொன்னோம் அவங்கக்கிட்ட. அவங்களும் இதான் பெஸ்ட்டு அப்படி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போயிட்டு அதுக்கு தேவையான அனைத்து பொருளுமே வாங்கி வந்துட்டோம். இப்போ இதை நல்லா காய வச்சு அரைக்க வேண்டியதான். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய தாம்பாளம் மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஃபுல்லாக அரிசி ஆட் பண்ணிக்கோங்க. பச்சரிசி புழுங்கரிசி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை அரிசியாக தான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஷைனிங் கொடுக்கும் இது. பாருங்கள், அரிசி ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கடலை பருப்பு இருக்குல்ல, ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு போட்டால் போதும். பாருங்கள், இதுவும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் பாதாம் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கைப்பிடி அளவுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு பாதாம் ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். நெக்ஸ்ட்டு ஆவாரம் பூ. இது அவ்வளோ வாசனையாக இருக்கும். இந்த பொருள் எல்லாமே நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நீங்கள் கேட்டு பாருங்கள். பாருங்கள், ஆவாரம் பூ போட்டாச்சு. பாருங்கள், ஆவாரம் பூ போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது மேலே பூலாங்கிழங்கு இருக்குல்ல, அதுதான் போட போகிறோம். பாருங்கள், இது ஒரு நான் 20 ருபீஸ்க்கு இதை வாங்கினேன். இந்த பூலாங்கிழங்கு 20 ருபீஸ்க்கு வாங்கிக்கிட்டேன். இதுவும் நம்ம ஆட் பண்ணிடலாம் அது கூடவே. நெக்ஸ்ட் நம்ம இது கூட கார்போக அரிசி இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ண போகிறோம். இது ஒரு 20 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அது எல்லாமே இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். பாருங்கள், ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது மைசூர் டால் தான் ஆட் பண்ண போகிறோம். இது ரேஷன் கடையிலையும் போடுறாங்க இப்போலாம். அண்ட் எல்லா மளிகை கடை இருக்குல்ல, அங்கே கூட இது கிடைக்கிது கைஸ். நீங்கள் கண்டிப்பாக இதை வாங்கிக்கோங்க. ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஸ்கின்னுக்கு நல்லா ஷைனிங் கொடுக்கும். பாருங்கள், நம்ம ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் கஸ்தூரி மஞ்சள் இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். நம்ம சாதாரண மஞ்சளை விட இந்த கஸ்தூரி மஞ்சள் ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் நீங்கள் இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க, கண்டிப்பாக போட்டுக்கோங்க. அடுத்ததாக மகிழம் பூ இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 20 ருபீஸ்க்கு வாங்கிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதுவும் நம்ம நாட்டு மருந்து கடையிலே கிடைக்கும். இந்த மகிழம் பூ நம்ம அந்த மரத்துக்கு முன்னாடி நின்னாலே அது அவ்வளோ வாசனை இருக்கும். ஒரு 2-3 மரம் தள்ளி போனால் கூட நமக்கு அந்த வாசனை அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குல்ல, அதாவது பன்னீர் ரோஸ்னு கேளுங்க. பன்னீர் ரோஜா இதழ், அதுதான் இது. அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆரஞ்சு தோல் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆரஞ்சு பழம் சாப்பிட்டுட்டு அந்த தோல் தூக்கி போடாமல் நல்லா கட் பண்ணி வெயிலை காய வச்சு எடுத்துக்கோங்க. இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளாக் சன்னா, நம்ம கருப்பு கொண்டக்கடலை இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 பொடி ஆட் பண்ணிக்கலாம் கைஸ். பாருங்கள், கருப்பு கொண்டக்கடலை நம்ம ஆட் பண்ணிட்டோம். அடுத்தது அது கூட ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செம்பருத்தி பூ, அதாவது இந்த ஒத்த செம்பருத்தி சொல்லுவாங்கள்ல, அந்த செம்பருத்தி நல்லா காய வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 பீஸ் வசம்பு. இது நம்ம அதிகமாக போட்டுறக்கூடாது, 2 பீஸ் தான் போடணும். அதுவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 பீஸ் வசம்பு போதும். நெக்ஸ்ட்டு இது சந்தனம், அதாவது ஒரிஜினல் சந்தனம், இது ஆட் பண்ணிக்கலாம். இது என்னோடய நாத்தனார் எனக்கு கொடுத்தாங்க. ஒரிஜினல் வாசனை அப்படியே இருந்தது, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதனால் கண்டிப்பாக அதை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜாதிக்காய் இருக்குல்ல, அது ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 to 6 வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஜாதிக்காய் ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வெட்டி வேர் எடுத்துக்கோங்க. இது வேர்வை ஸ்மெல் வராமல் தடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம்னா ஓமம் இருக்குல்ல, அதுதான் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள், ஒரு குட்டி பாக்கெட் கட் பண்ணிக்கலாம். பேக்கெட் கேளுங்க, நாட்டு மருந்து கடையில் பேக்கெட் கூட இருக்கும். பாருங்கள், கட் பண்ணி இது கூட நம்ம எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஓமம் ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே போட்டாச்சு. சூப்பர் வாசனையாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஓமமுக்கு அப்புறம் கோரைக்கிழங்கு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 20 ருபீஸ்க்கு நான் வாங்கினேன். அண்ட் எண்டு மாதுளப்பழத்தோல் இருக்குல்ல, அது நல்லா வெயிலில் ஒரு 3 டேஸ்க்கு காய வச்சு எடுத்தால் இந்த மாதிரி மொறுன்னு காஞ்சு நல்லா உடச்சி பார்த்திங்கன்னா முறுக்கு மாதிரி உடையும். அவ்வளோதான் கைஸ், ஒரு சூப்பரான பேபி பாத்திங் பவுடர் ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாமே ஓரளவு நல்லா வெயிலில் காய வச்சது தான். ஒரு குட்டி பக்கெட் எடுத்துக்கலாம். அம்மா இதில் உடச்சி போடுறாங்க எல்லாத்தையுமே.
எங்கள் மிஷினில் வந்து உடச்சி போட்டு கொடுத்தீங்கன்னா குயிக்காக அடிச்சு கொடுத்துருவோன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கும் வேலை ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால் அம்மா வந்து எல்லாத்தையுமே இதில் உடச்சி போட்டாங்க. பாருங்கள், எல்லாத்தையும் உடச்சி போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு கைஸ். இப்போ போய் மிஷினில் போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சூப்பராக அடித்து கொடுத்துருவாங்க. பேபிஸ்க்கு சோப்பு, க்ரீமு, தென் ஷாம்பூ இந்த மாதிரி பயன்படுத்துறதை விட இந்த மாதிரி இயற்கையான முறையில் வந்து நீங்கள் பாத்திங் பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவங்களோட ஸ்கின் வந்து நம்ம ஸ்கின்னை விட ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். அதனால் இது போட்டிங்கன்னா இன்னும் ஷைனிங் அண்ட் க்ளோ கொடுக்கும். உங்களோட டாக்டர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை வந்து அவங்களுக்கு கொடுங்க. தென் அப்புறம் இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதை நல்லா க்ளோஸ் பண்ணி மிஷினில் போய் கொடுத்துடலாம். அவங்க வந்து ரெடி பண்ணி நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி கொடுத்துட்டாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? எவ்வளோ வாசனையாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப வாசனையாக இருக்கும். பேபிஸ் குளிச்சுட்டு வந்தாலே அவ்வளோ வாசனையாக இருக்கும். இது வந்து நான் டெய்லி யூஸ் டப்பாவில் மாற்றி வச்சிடுறேன். அவ்வளோதான். இனிமேல் 10 மாதத்துக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நிம்மதியாக இருக்கலாம். மழை காலத்தில் கூட இங்கே யூஸ் ஆகிடும். இப்போ வந்து ஒரு குட்டி கிண்ணம் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம தீக்ஷு குட்டிக்கு வந்து ஒரு 2½ ஸ்பூன் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பவுடர் வந்து அந்த பவுலில் ஆட் பண்ணிவிட்டு இதை கூட நல்லா காய்ச்சிருக்கோம்ல, அந்த காய்ச்சின பால் வந்து நல்லா ஆற வச்சுட்டு இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அவ்வளோதான். எப்போதும் சோப்பு தேய்ச்சி குளிக்கிற மாதிரி இதுவும் அதே மாதிரி குளிக்க வச்சுருங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த குளியல் பொடி ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.